இங்க இவனுக்கு யாசகம் என்னத்துக்கு வேலை செய்யணும்? இந்த நிலையெல்லாம் இனிமேல் மாறிடணும். எங்களுக்கு காசு கொடுத்து வச்சுக்காரனா எங்களுக்கு காசு கொடுத்து நான் இறங்கி வேலை செய்யணும் இல்லையா? நீ போயிட்டு சரி நீங்க சொல்றீங்க, அது நம்ம 4 பேருக்கு அப்பதான் உற்சாகம் வரும். உயிரே போனாலும் சரி இன்னைக்கு இங்க கொட்டவே கூடாது. நீங்க 4 கோடி ரூபாய் செலவுல ஏற்படுத்திய குப்பை குழிக்கு போகட்டும். இங்க கொட்டுவதை தவிர வேற ஏதாவது பேச்சுவார்த்தை என்ன சொல்றேன்? சரி அதை பொறுத்துட்டோம் நாங்க. சரி அந்த மட்டத்துல என்ன 6 மாசம் ரோடு போடுவது இப்ப வந்து பாதி எப்படி நான் என்ன சொல்றேன், வேற இடமே இல்லைன்னு சொல்லி நீங்க இங்க கூட்டினாலும் கூட சரி பரவாயில்ல, முனிசிபாலிட்டி வரும் நான் போடா. என் பேர் ஜோசப்பு. எனக்கு வயசு 65 ஆயிடுச்சு. இந்த குப்பைக்குழி பிரச்சனை வந்து 40 வருஷ காலமாக நாங்கள் மக்கள்லாம் போராடி நாங்கள் மக்களாகவே ஃப்ரீயாக வந்து பராசமத்தில் இடம் கொடுத்து இந்த குப்பைக்குழியை கொண்டு போகிறதுக்கு 40 வருஷமாக போராடிட்டு இருந்தோம். இருந்தாலும் இடையில கொண்டாந்து திரும்ப வந்து நகராட்சி நிர்வாகம் வந்து மக்களை பொதுமக்களையும் நாங்கள் எத்தனை போராட்டி இந்த நகராட்சி நிர்வாகம் வந்து எங்களை கண்டுக்கிறதே கிடையாது. கண்டுக்கிறாமல் திரும்ப கொண்டாந்து குப்பையை கொட்டி மக்களுடைய குடிதண்ணியை பூரா நாசம் பண்ணியும் எங்களுக்கு வந்து நகராட்சியில் வந்து குடிதண்ணியும் கொண்டாந்து கொடுக்கறது கிடையாது. அதே நேரத்தில் இந்த குப்பைக்குள்ள வந்து வெறி நாய்கள் வந்து நிறையா வந்து குதிரைகளை கொண்டாந்து புதைச்சி மாட்டுகளை கொண்டாந்து புதைச்சி மக்கள் இதில் வந்து ஒரு 2 பேர் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதனால இறந்து போயிட்டாங்க. அதனால் இந்த கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்களோட நாங்கள் இருந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம். சரி, கொடைக்கானல் தாலுகா செண்பகனூரில் அமைந்திருக்கிறது இந்த கிராமம். இந்த கிராமத்தினுடைய தலைவராக சேவியர் என்ற நான் இந்த கிராமத்துக்கு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன். இங்கே நடக்கக்கூடிய இந்த போராட்டமானது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்த மக்கள் போராடி இந்த குப்பைக்குழியை நாங்கள் வேறொரு இடத்திற்கு மாற்றம் செய்துவிட்டோம். ஆனால் தற்பொழுது பார்த்தால் ஏற்கனவே ஒரு முறை இங்கே ரோடு பழுது பார்ப்பதாக கடந்த மாதம் இங்கே குப்பையை கொட்டிவிட்டார்கள். மறுபடி பார்த்தால் இங்கே ஏற்கனவே மறுபடியுமாக இங்கே குப்பைகளை கொட்டி சுகாதாரக்கேட்டை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையிலே எங்களுடைய நீர்நிலை ஆதாரங்கள் பாதிக்கப்படுகின்றன. கல்வியை கற்கின்ற குழந்தைகளுடைய கிட்டத்தட்ட கல்வி கற்கின்ற குழந்தைகள் சுமார் 1500 பேருடைய நிலை சுகாதாரக்கேடாக இந்த நிலை இருக்கின்றது. அதே போல நாங்கள் வழிபடுகின்ற ஆலயத்தில் கூட வழிபட முடியாத ஒரு தொல்லைகள் இந்த குப்பைக்குழியினால் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் இந்த குப்பைகளை அகற்றப்பட வேண்டும். இரண்டாவதாக நகராட்சியிலிருந்து எந்த ஒரு தண்ணீரும் எங்கள் கிராமத்துக்கு கொடுப்பதில்லை. ஏனென்றால் நாங்கள் தன்னிறைவு அடைந்து கொண்டு இருக்கிறோம். நாங்களே எங்கள் நீர் ஆதாரங்கள் எங்களுடைய தோட்டங்களிலே இருப்பதால் நாங்கள் அதன் மூலமாக ஒரு சுத்தமான குடிநீரை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் அதை பால்படும் வகையில் இந்த சுகாதாரக்கேட்டை இந்த நகராட்சி நிர்வாகம் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. எனவே இந்த போராட்டமானது
மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற போராட்டம். எனவே இந்த எங்களுடைய கோரிக்கை, இந்த குப்பைகளை இங்கே கொட்டக்கூடாது. அதுவரையில் நாங்கள் இந்த லாரிகளை விடமாட்டோம் என்பது எங்களுடைய மக்களுடைய ஏகோபித்த கோரிக்கையாகும். ஐயா, நாங்கள் செம்மனூரில் இருக்கிறோயா, சத்யா நகர் காரவுங்க. எங்கள் பக்கம் பூரா குப்பைக்குழியை கொட்டி குதிரை, நாய், மாடு, கோழி எல்லாத்தையும் குழந்தை போட்டு விட்டுருக்குறாங்க. இது எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. பெரிய தரத்துக்காரவங்க யாரும் என்னன்னு வந்து கேட்க மாட்டேறாங்க. எங்களுக்கு தக்கபடி நடவடிக்கை எடுக்கலன்னாக்கா, அகட்டலன்னாக்கா நாங்கள் போராடுவோம். குப்பைக்குழியை தூக்க வரைக்கும் போராடுவோம். ஒரு பெரியவரை நாய் விரட்டிட்டு வந்து கடிச்சு அவரும் இறந்துட்டாரு. ஒரு குழந்தையும் செத்து போச்சு. பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே நடக்க முடியல. அதனால வந்து நீட்டா வந்து எங்களுக்கு கிளீன் பண்ணி விட்டுட்டாத்தே நாங்க போராடுவோம். இல்லாட்டா போராடிட்டு இருப்போம். இந்த குப்பைக்குழியை அகற்ற வரைக்கும் எந்த பெரியவங்க அவங்க பெரியவங்க வந்து யாரு என்னன்னு கேட்க மாட்டேன்றாங்க. அதனால வந்து நாங்க அகற்ற வரைக்கும் நாங்க போராடிட்டு தான் இருக்குவோம். வந்து என்ன ஏதுன்னு ஒரு முடிவும் தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. நாங்க எப்ப பார்த்தாலும் போராடிட்டு இருக்கிறோம். என்ன ஏதுன்னு வந்து பெரிய தளத்துக்காரவங்க இவங்க வந்து கேட்க மாட்டேன்றாங்க. கொஞ்சம் மைக் தூக்கி பிடி. ஓகே. இப்பொழுது இங்கே நாங்கள் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த செண்பகனூர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் இந்த குப்பை குழியை சுத்தப்படுத்தவும் இங்கே குப்பையை கொட்டக்கூடாது என்பதற்காக, அந்த காரணத்திற்காக போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக இந்த குப்பையானது கடந்த 10 நாட்களாக இங்கே கொட்டப்படுகிறது. ஏற்கனவே 15 ஆண்டுகளாக இதற்காக போராடி இங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்தில் கொட்டச் சொன்னோம். கொட்டி கொண்டு வந்திருந்தார்கள். இப்பொழுது எந்தவித முன் அறிவிப்புமின்றி 10 நாட்களாக மீண்டுமாக அதிகமான கழிவுகளையும் இந்த விடுமுறை நாட்களிலே சேர்ந்த எல்லா குப்பைகளையும் இங்கே கொண்டு கொட்டி ஒரு சுகாதார கேட்டை ஏற்படுத்துகிறார்கள். அதனால் வந்து இங்கே பாதிக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, பள்ளியில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஹையர் செகண்டரி ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் எல்லா பிள்ளைகளுமே இங்கே பாதிக்கப்படுகிறார்கள். அதோடு குடிநீர் ஆதாரமும் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. ஏனென்றால் இங்கே கழிவுகளிலிருந்து வெளியேறுகிற எல்லாமே வந்து குடிநீரில் தான் சென்று அடைகிறது. அதனால் குடிநீர் பாதிக்கப்படுகிறது. இப்படி மிகவும் மோசமான இந்த சுகாதார கேட்டினை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு குப்பை குழியினை மிக விரைவாக இவர்கள் இங்கிருந்து அகற்றி இருக்கின்ற குப்பையும் அள்ளி வேறு இடத்தில் அப்புறப்படுத்தி ஒரு சுமூகமான நல்ல ஒரு சுகாதாரமான வாழ்வு வாழ்வதற்கு அவர்களை ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.